श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे ततः सुग्रीवसहितो गत्वा तीरं महोदधे समुद्रं क्षोभयामास शरैरादित्यसन्निभैः ततः सुग्रीवसहितः गत्वा तीरं महोदधेः समुद्रं क्षोभयामास शरैरादित्यसन्निभैः ततः सुग्रीवसहितः गत्वा तीरं महोदधेः समुद्रं क्षोभयामास शरैः आदित्यसन्निभैः. இதுக்கு முன் ஸ்லோகத்துல ஹனுமான் திருஷ்டா சீதேச்சி சொன்னார், திருஷ்டா சீதா அப்படின்னு சொன்னார்னு முடிஞ்சது. அப்புறம் நடந்த கதை என்னன்னா, ராமன் ராஜா இல்லையா, இந்த மாதிரி ஒரு பிரியமான ஒரு விஷயத்த ராமஸ்ய பிரியமாக்கியாசும் புனராயான் மகாகபின்னு தான் படிச்சோம். இந்த மாதிரி ஒரு பிரியமான ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவனுக்கு கையில தரத்துக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைச்சாரா. ஏஷமே சர்வஸ்வபூதா பரிஸ்வர்கான்னு அனுமான இப்ப கிட்ட இருக்கிற சொத்து இதுதான் அப்படின்னு அனுமான் தன்னையே அப்படி கொடுத்து அனுமான நெஞ்சார தழுவினாரா. பல பேர் நடுவில் ராமனுடைய பல வானரங்களுக்கு கிடைக்காதது, சுக்ரீவனுக்கே கிடைக்காதது ராமனுடைய சரீர ஸ்பர்சமும் ராமன் அப்படி ஆற தழுவினதும். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிற, கிளம்பி போயிடலாம், நாம அங்க யுத்தத்துக்கே போலான்ற, இன்னைக்கே முகூர்த்தம் நன்னா இருக்குன்னு உடனே கிளம்பிடுறா யுத்தத்துக்கு. நன்னா முன்னாடி சேனாதிபதி நலன் தான் அவனை முன்னாடி இது பண்ணி அனுப்புறா, நீலன் சேனாதிபதி அந்த நீலனை முன்னாடி அனுப்புறா. முன்னாடி வழியெல்லாம் சரி வச்சுட்டு போறான். நேர போய் சமுத்திர தீரத்துக்கு இறங்கிடுறான். சமுத்திர தீரம் வந்த உடனே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார். அந்த சமயத்துல ராமன் இங்க இருக்கிற இதே சமயத்துல ராவணனுடைய லங்கையில சபா நடக்கிறது. ராவணன் கேட்கிறான், எல்லாரையும் கூட்டு வச்சு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு. விபீஷணன் சபை நடுவில் சொல்றான், பிரதீயதாம் தாசரதாய மைத்திலின்னு 4 ஸ்லோகம் வரும். தசரதன் புத்திரன் அவனுக்கு மைத்திலியை திருப்பி கொடுத்துரும் அப்படின்னு. இந்திரஜித்துக்கு ராவணனுடைய புள்ள இந்த சித்தப்பாவுக்கு ரொம்ப கோபம், ரொம்ப பயம். ராமனை கண்டா இவன் ராட்சசனே இல்லை இது அப்படின்னு இந்திரஜித்து சொல்றான். விபீஷணன் சொல்றா, உன்னெல்லாம் யாரா சபைக்கு கூப்பிட்டா, சின்ன பசங்கள்லாம் சபைக்கு கூட்டி இவங்க தான் பேசும்படியா இருக்கேன்னு விபீஷணன் சொல்றச்ச ராவணனுக்கு கோபம் வந்துடுறது. விபீஷணன் திட்டுறான், துவாம் து குலபாம் சனம், நீ நம்ம குலத்துக்கே இழுக்கு அழைச்சி அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட அப்புறம் விபீஷணனுக்கு ரோஷம் நான் அவனை விட்டுட்டேன், நான் அவனை விட்டு கிளம்பி போல, நீ நன்னா இருக்கு கிளம்பி கொடுத்தா நம்ம எல்லாரும் நிக்கலாம், ஆனா நீ கூறுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவன் விடுறான். அவன் கூட ஒரு 4 மந்திரிகள் அவனுக்கு சேர்ந்தவா 4 பேர் சேர்ந்து நேர, என்னைக்குமே பெரிய தலைகள்லாம் ஒரு பார்ட்டியை விட்டு இன்னொரு பார்ட்டி வரத்தானே அவன் மாத்திரம் வரமாட்டான், கூட நம்ம எல்லாரையும் அழிச்சுன்னு வருவான். அது மாதிரி விபீஷணன் 4 பேரை கூப்பிட்டு வரான். நேரம் இங்க சமுத்திர தீரத்துக்கு இந்த பக்கம் சமுத்திரத்துக்கு இந்த கரையில வந்த உடனே வடக்கு கரையில வந்தான்னா அவன் சொல்றான், நான் பரித்யக்தா மயாலங்கா மித்ரானிக்கு தனானிக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு ராமன் தான் சரணம்னு சொல்றான். அவனை ஏத்துக்கலாமா கூடாதான்னு சர்ச்சை நடக்கிறது.
அவன் சொந்த அண்ணாவையே விட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி கஷ்டம் வரைச்ச அண்ணாவை யாராவது விடுவாளா அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான். அவன் பரீட்சை பண்ணி அவனை வேணும்னா ஏத்துக்கலாம், இல்லைன்னா கூடாது நான் ஜாம்பவான் சொல்றார். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்றச்ச ஹனுமான் மாத்திரம் விபீஷணன் நல்லவன், அவனை ஏத்துக்கலாம், தர்மம் நியாயம் தெரிஞ்சவன் ஏத்துக்கலான்ற. இப்ப ராமன் சொல்றார் அண்ணாவை விட்டு வந்துட்டான்னு சொல்றிய, சுக்ரீவன் சொல்றானான்னு கொஞ்சம் ஒரு பொடி வச்சு ராமன் பேசுறார். சொந்த அண்ணாவையே கொண்டுட்டு ஆட்சி வந்திருக்கிறவன் இவன் அண்ணாவை விட்டு வந்துட்டான்னு சரியில்லைன்னு சொல்றான்னு. அப்புறம் ராமனை சொல்றாரு கடைசியில, எவன் சரணாகதின்னு வந்துட்டானோ அவனை ஏத்துக்கிறது தான் தர்மம், அவன் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன்றான், அவனை ஏத்துக்கிறான் நானு அப்படின்ற. கடைசியில எல்லாரும் ஒத்துக்கிறான். எல்லாரும் ஒத்துட்டு விபீஷண சரணாகதியா இருக்கு. அப்புறம் விபீஷணன் சரணாகதி பண்ண அப்புறம் விபீஷணன் கிட்ட கேட்கிறார் ராமன். விபீஷனுக்கு அங்கேயே ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிடுற லக்ஷ்மணனை கொண்டு. அதுக்கப்புறமா உனக்கு ராஜ்யம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை ஜெயிக்கிறதுக்கு எப்படி கேட்கிற விபீஷணன் இந்த மாதிரி அவெல்லாம் இருக்கான்னு எல்லாரையும் பத்தி சொல்றான். இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டது அப்படின்னா, நீ சமுத்திரராஜனை பிரார்த்தி அப்படின்ற. அதை அனுசரிச்சு ராமன் 3 நாளைக்கு சமுத்திரராஜனை எதிர்பார்த்துட்டு நான் உனக்காக வெயிட் பண்றேன்பா அப்படின்னு சமுத்திரராஜன் கோசம் சொல்லிட்டு நிக்கிறார். 3 நாளா சமுத்திரராஜன் இதோட புல்லுல படுத்துட்டு வருத்தமா நிக்கிறார், இல்ல படுத்துட்டு இருக்கார். அங்க சமுத்திரராஜன் முன்னாடியே வரல. 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் ராமனுக்கு கோபம் வந்துருச்சு. லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா வில்ல எடுத்துட்டு வா, இந்த சமுத்திரத்தையே நான் வட்டடிக்க செய்யறேன். சமுத்திரம் வத்தி போச்சுன்னா இந்த குரங்கெல்லாம் நடந்தே போடுப்ப. பத்யாம் யாந்து பிளவங்கமாக, சமுத்திரம் சோபயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமாக. நான் சமுத்திரத்தையே வட்டடிக்க செய்யறேன், எல்லாரும் போயிடறான்னு வில்ல எடுத்து நான் பூட்டிட்டார். அப்ப சமுத்திரராஜன் வரான். அவன் வெறுமை வரல, அவன் பத்னிகளாம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் கை ஊப்பின்னு நிக்கிறார். ஒவ்வொருத்தருடைய சுபாவம் அந்த மாதிரி. என்னோட சுபாவம் நான் என்னை வெளி காமிச்சிக்காம இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. ராமன் கேட்கிற, இந்த வில்லுக்கு நான் பானம் பூட்டியாச்சு, ராமனுடைய வில்லு விரட்டமா போகாது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ சமுதிரத்துல ஒரு மூலையில அந்த இடத்துல என்ன எல்லாரும் ரொம்ப ராட்சஸெல்லாம் கஷ்டப்படுத்துறா, அந்த இடத்துல விடுன்னு அந்த இடத்துல சமுத்திரத்தை வட்டடிக்க செய்யறேன். அந்த இடத்துல சமுத்திரத்தை வட்டடிக்க செய்யறார். அதுக்கப்புறமா சமுத்திரம் சேத்து கட்டிக்கோன்னு சொல்றான். அந்த சேத்துவை கட்டுறார். அது அடுத்த ஸ்லோகத்து விஷயம். இதுல இந்த ஸ்லோகத்துல சுக்ரீவ சைதா சமுத்திரத்திலே கத்வா தீரம் மகோததி தீரத்துக்கு போனா, போய் சமுத்திரம் சோபையாமாச சரைராதித்ய சந்திபை நேரா அந்த சொல்லியாச்சு. நடுவில் விபீஷண சரணாகதியை சொல்லவே இல்லை. யார் சொல்லல? இப்போ சொல்லல விபீஷண சரணாகதி. விபீஷண சரணாகதி நாரதன் தானே சங்கேப ராமாயணத்தை வால்மீகி சொல்லி கொடுக்குறார். விபீஷண சரணாகதியை சொல்ல. அது என்னன்னா, விபீஷண சகாயம் இருந்தாலும் இல்லாட்டாலும் எப்படி இருந்தாலும் ராவணனை ஜெயிப்பான் அப்படின்றபடினால விபீஷண சரணாகதி ஒரு பொருட்டு இல்லை ராமனுடைய விஷயத்துல. இவன் விபீஷணன் சரணாகதி பண்ணதுனால லாபம் யாருக்குன்னா விபீஷணனுக்கு தான், ராவனுக்கு ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி ராமன் சமுத்திரராஜனை பிரார்த்திச்சார்ன்ற விஷயமும் இங்க சொல்லல. ஏன்னா சமுத்திரராஜன் ஹனுமானுக்கே சகாயம் பண்றதுக்கோசரம் மைனாக பருவத்தை போன்னு சொன்னவர். அதனால
சமுத்திரராஜன் இப்ப வரமாட்டாரா, அதனால இந்த சரணாகதி அங்க பண்ணாருன்னு சொல்லல. அப்ப ஏன் சமுத்திரராஜன் வரலன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கும் பதில் இருக்கு. என்னன்னா, இப்படி இவ்வளவு தூரம் லங்கைக்கு பக்கத்துல வந்தாச்சு. இப்ப கூட ராமன் தன்னை சாதாரணமா மறைச்சுண்டு தன்னுடைய பிரபாவத்தெல்லாம் மறைச்சுட்டு இருக்கிறது சரியில்லைன்னு சமுத்திரராஜனுக்கு பட்டுதான், அவன் மனசுல பட்டுது அந்த மாதிரி. அதனால சமுத்திரராஜன் என்ன பண்ணான்னா வராம இருந்து அப்ப ராமன் கையாலேயே ஒரு சிக்ஷையும் வாங்கிட்டான். ஏன்னா இந்த லங்கைக்கு ஒரு ரட்சகனா நான் இத்தனை நாளா இருந்துட்டு இருக்கோமேன்னு அவனுக்கு ஒரு கஷ்டமா இருந்துதான். அதனால ராமனுடைய பானத்தினால தனக்கு ஒரு சிக்ஷையும் வாங்கிட்டான் அப்படின்னு வியாக்கியானம் பண்றத பண்றா. நீ பதபதார்த்தங்கள் பார்ப்போம். ததா தத் பஷாத், அதற்கு பிறகு ராமஹான்னு பதம் சேர்த்துக்கணும். ராமஹா சுக்ரீவ சைதா, சுக்ரீவனோடு கூட, சுக்ரீவேன சைதா சுக்ரீவ சைதா, சுக்ரீவனோடு கூட மகோததேஹே, மகான் சாசௌ உததிஹி மகோததிஹி தஸ்ய மகோததேஹே, மகத்த பெரியதான உததி சமுத்திரம். சமுத்திரம்னா சாதாரணமா நம்ம நினைச்சுட்டு இருப்போம், இந்த பீச்சுன்னு பாக்குறோம், கண்ணால பாக்குறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அது எவ்வளவு பெருசு. பீச் கரையில இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா அது எவ்வளவு பெருசு, எவ்வளவு ஆழம், எவ்வளவு தூரம் போறதுன்னு நினைச்சு பார்த்தோம்னா அப்பதான் தெரியும் அது மகோததின்னு. அந்த மகோததேகே தீரம் கத்வா, அதனுடைய தீரத்தில், அதனுடைய கரையை கத்வா அடைந்து, ஆதித்ய சன்னிபைகி, சூரியனை போல பிரகாசிக்கின்றதான அப்படின்னு அர்த்தம். ஆதித்யேன சன்னிபஹ, ஆதித்ய சன்னிபஹ தைஹி, ஆதித்ய சன்னிபைஹி, சூரியனுக்கு, சூரியனுடைய பிரகாசத்துக்கு துல்லியமான பிரகாசத்தை உடையவைகள். அப்படிப்பட்டதான ஷரைஹி, சரங்காலே பானங்களாலே, சமுத்திரம், சமுத்திரத்தை க்ஷோபயாமாச வற்றச் செய்தார். க்ஷுபு தாத்து, அது மேல நிச்சிப், அதுல கர்த்தரி லிட்டு பிரயோகம். க்ஷோபயாமாச வற்றச் செய்தார். ததா, அதற்கு பிறகு ராமஹா, ராமன், சுக்ரீவ சைதா, சுக்ரீவனோடு கூடியவனாய், மகோததேஹே, மகான் சாசௌ உததிஷ்ச மகோததிஹி சத்ய மகோததேஹே. ராமனை சொல்றச்ச முன்னாடி இங்க முன்னாடி வரப்போறது, நீங்க அந்த பாகம் படிக்கல, இதுலயே இருக்கு. சமுத்திரைவ காம்பீரியே தைரியேன ஹிமவான் இவன்னு. ராமனுடைய கம்பீரம் எப்படின்னா சமுத்திரத்தை போலன்னு. பார்த்தா சாதாரணமா இருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள கம்பீரமா இருக்கும். அது போல இந்த சமுத்திரம் போல, சமுத்திரம் எவ்வளவு கம்பீரம், எவ்வளவு பெருசு அப்படின்ற. அதனால ஒரு இந்த கம்பீரனான சமுத்திரைவ காம்பீரியம் உடையவனான ராமன் அந்த மகோததிக்கு வந்து நிற்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. மகோததேகே தீரம், அந்த மகோததியுடைய கரையை கத்வா அடைந்து, ஆதித்ய சன்னிபைகி, சூரிய பிரகாசத்திற்கு துல்லியமான சரைகி பானங்களாலே சமுத்திரம், சமுத்திரத்தை க்ஷோபயாமாச வற்றச் செய்தார். க்ஷோபயாமாச இதுதான் இங்க கிரியாபதம். கஹா க்ஷோபயாமாச, ராமஹா க்ஷோபயாமாச. கம் க்ஷோபயாமாச, சமுத்திரம் க்ஷோபயாமாச. ராமஹா சமுத்திரம் க்ஷோபயாமாச. கைஹி க்ஷோபயாமாச, ஷரைஹி க்ஷோபயாமாச. கீதృశைஹி ஷரைஹி க்ஷோபயாமாச. ஆதித்ய சன்னிபைஹி ஷரைஹி க்ஷோபயாமாச. கிங் கிருத்வா க்ஷோபயாமாச கத்வா. குத்ர கத்வா? தீரம் கத்வா. கஸ்ய தீரம் கத்வா? மகோததேஹே தீரம் கத்வா. கேன சைதः கத்வா?
सुग्रीवसहितः गत्वा रामः सुग्रीवसहितः महोदधेः तीरं गत्वा आदित्यसन्निभैः शरैः समुद्रं क्षोभयामास सुग्रीवसहितः गत्वा सुग्रीवसहितो गत्वा विसर्गं सन्धि विसर्गसन्धि अनल ओकारं सन्धि शरैः आदित्यसन्निभैः இதுவும் விசர்க சந்தி தான். இந்த விசர்க்கம் இங்க ரேபமா மாறி இருக்கு. ஷரைராதித்ய சன்னிபை விசர்க்கமும் அகாரமும் சேர்ந்து ரேபமா மாறி இருக்கு. ஷரைராதித்ய சன்னிபை விசர்க்கம் ரேபமா மாறி இருக்கு. பிளஸ் ஆ இரு ஆ ரான் விசர்க்கம் தான் ரேபமா மாறி இருக்கு. ததசுக்ரீவ சகிதா வஸ்துதா இந்த இடத்துல பதம் பிரிச்சு போட்டிருக்கேன். அந்த இடத்துல கூட ததா சுக்ரீவ சகிதா ததசுக்ரீவ சகிதா விசர்க்கம் சகாரமா மாறி இருக்குன்னு சொல்லணும். பிரிச்சு போட்டிருக்கா பதத்திலேயே. ததசுக்ரீவ சகிதோ கத்வா தீரம் மகோததே சமுத்திரம் க்ஷோபயாமாச ஷரைராதித்ய சன்னிபைः ஒன்னும் இல்லையே சம்சயம். அடியன் சுவாமி இன்னொரு தடவை அன்வயம் சொல்ல முடியுமா? சரி. ததா பிறகு ராமஹான்னு ஒரு பதம் நம்ம சேர்த்துக்கணும். கர்த்தவாசிக பதம் இங்க சேர்த்துக்கணும். ராமஹா சுக்ரீவ சகிதா சுக்ரீவனோடு கூடியவனாய் மகோததேஹே மகோததியான சமுத்திரத்துக்கு பேரு சமுத்திரத்தினுடைய தீரம் கரையை கத்வா அடைந்து ஆதித்ய சன்னிபைஹி சூரிய பிரகாசத்திற்கு துல்லியமான கரைஹி பானங்களினாலே சமுத்திரத்தை சோபயாமாச வற்றச் செய்தார். இது எதுக்கு சரங்களை ஆதித்ய சன்னிபன்னு போட்டார் அப்படின்னா, ஜலம் வற்றி போறோம்னா அதுக்கு சூரியன் தானே வேணும். அதனால ஆதித்யன் போல அவ்வளவு நெருப்பை கக்கக்கூடியதான சரங்கள் அப்படின்னு. சரியாச்சா? ததசுக்ரீவ சகிதோ கத்வா தீரம் மகோததே சமுத்திரம் க்ஷோபயாமாச ஷரைராதித்ய சன்னிபைः தரிசயாமாச சாத்மானம் சமுத்திரஸ்வரிதாம் பதிः சமுத்திரவசனாச்சைவ நலம் சேதுமகாரயத் தரிசயாமாச சாத்மானம் சமுத்திரஸ்வரிதாம் பதிः சமுத்திரவசனாச்சைவ நலம் சேதுமகாரயத் தரிசயாமாச ச ஆத்மானம் समुद्रः सरितां पतिः समुद्रवचनात् स एव नलं सेतुम् अकारयत्. சமுத்திரராஜன் தன்னுடைய பத்னிகளோட நேரம் வந்து சரணாகதி பண்ணா என்ன ரட்சிக்கணும், இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால சமுத்திரம் மேல இட வேண்டிய பானத்தை அந்த கோடியில இருக்க சமுத்திரராஜனை தொந்தரவு பண்ற ராட்சசால் மேல ஏவி அந்த இடத்துல சமுத்திரத்தை வற்ற செய்தார். அதுக்கப்புறமா சமுத்திரராஜன் சொன்னா, நீ சேத்து கட்டு, நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு. சேத்து எப்படி கட்டுறதுன்னா, இங்க இருக்கான் பாரு விஸ்வகர்மாவுடைய புத்திரன் நலன் இருக்கான், அந்த நலன் சேத்துவை கட்டுவான் அப்படின்னு சமுத்திரராஜன் சொல்லிட்டு போனார். அந்த சமுத்திரராஜனுடைய வசனத்தினால நலனை கொண்டு சேதுவை கட்டுவித்தார். அதான் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். சரிதாம் பதிஹி, இந்த நதிகளுக்கெல்லாம் கணவனாக சமுத்திரத்தை சொல்றது. நதிதான் சமுத்திரத்தை தேடிதானே போகும். அது மாதிரி நதிகள்லாம் அதனாலதான் நதி சப்தங்கள் எல்லாமே இதுவா இருக்கும். நதியுடைய பேரெல்லாம் ஸ்ரீலிங்கமா இருக்கும்.
சமுத்திரத்துக்கு புல்லிங்கம். அதனால சரிதாம் பதிஹி, சரிதாம் நதிகளுடைய பதிஹி கணவனான சமுத்திரன், சமுத்திரஹா சமுத்திரமானது, சமுத்திரராஜன் ஆத்மானம் ச தன்னையும் தரிசயாமாச காண்பித்தான். தானும் தான் மாத்திரம் இல்லாம அந்த நதிகளும் அவனை கைகூப்பி ராமனாவை பிரார்த்திச்சுதான். சமுத்திர வசனாத்து, சமுத்திரஸ்ய வசனாத்து, சமுத்திர வசனாத்து அந்த சமுத்திரத்தினுடைய வார்த்தைகளினாலே ஏவ அதனாலேயே நலம் நலனால் சேதுவை அகாரேத்து செய்வித்தான். நலனை கொண்டு சேதுவை செய்வித்தான். நலம் சேதும் அகாரேத்து, நலஹா சேதும் அகரோத்து அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ். நலம் சேதும் அகாரயத்து பாசிவ் வாய்ஸ். நலனை கொண்டு நலேன சேதும் அகாரயத்து தான் இது த்விதீயாந்தம் பதமும் சொல்லலாம். நலம் சேதும் அகாரயத்து. இது திருத்தியா சொல்லணும், இல்லைன்னா த்விதீயம் சொல்லலாம். நலம் சேதும் அகாரயத்து. சரிதாம் பதிஹி நதிகளுடைய கணவனான சமுத்திரஹா சமுத்திரமானது, சமுத்திரராஜன் ஆத்மானம் ச தன்னையும்ன்றது அப்படின்னால நதிகளையும் சேர்த்துக்கணும். தரிசயாமாச தன்னையும் காண்பித்தான். சமுத்திர வசனாத்து, சமுத்திரஸ்ய வசனாத்து, சமுத்திர வசனாத்து சமுத்திரத்தினுடைய வார்த்தையினாலேயே வசனாத்து ஏவ நலம் சேதும் அகாரயத்து. நலனாலே சேதுவை பாலத்தை அகாரயத்து செய்வித்தான். அகாரயத்து ரெண்டு கஹ அகாரயத்து, ராமஹா அகாரயத்து. கிம் அகாரயத்து, சேதும் அகாரயத்து. கம் சேதும் அகாரயத்து, நலம் சேதும் அகாரயத்து. கஸ்மாத் அகாரயத்து, சமுத்திர வசனாத் சேதும் அகாரயத்து. இது ஒரு லைன். இன்னொரு லைன் தரிசயாமாச. கஹா தரிசயாமாச, சமுத்திரஹா தரிசயாமாச. சமுத்திரஹா கம் தரிசயாமாச, ஆத்மானம் தரிசயாமாச தன்னை காண்பித்தான். கீதृशः சமுத்திரஹா சரிதாம் பதிஹி சமுத்திரஹா. சரிதாம் பதிஹி சமுத்திரஹா ஆத்மானம் ச தரிசயாமாச சமுத்திரவசனாச்ச ஏவ சமுத்திரவசனத்தினாலேயே நலம் சேதும் அகாரயத்து நலனாலே சேதுவை செய்வித்தான். இங்க ச ஆத்மானம் சாத்மானம் சவர்ண தீர்க்க சந்தி. அது மாதிரி வசனாத்து ச வசனாச்ச அப்படின்றது ஸ்தோச்சுனாஸ்து சுத்துவம். இந்த தகாரத்துக்கு தகாரமா இருக்குது வசனாச்ச. அதுபோல ச ஏவ சைவ இது விருத்தி சந்தி. தரிசயாமாச சாத்மானம் சமுத்திர சரிதாம் பதிஹி சமுத்திர வசனாச்சைவ நலம் சேதும் அகாரயத்து. இந்த ஸ்லோகத்துல பாக்கி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, கதையும் சொல்லியாச்சு. இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த வியாக்கரணம் இதுல என்னன்னா நலம் சேதும் அகாரயத்து அப்படின்னு இருக்க. இது ராமஹா நலஹா சேதும் அகரோத். நலன் சேதுவை செய்தான். இது ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்ல நலேன சேதும் அகாரயத்து. நலனாலே சேது செய்விக்கப்பட்டது. யாரு? ராமஹா சேதும் அகாரயத்து. ராமன் நலனாலே சேதுவை செய்வித்தான் அப்படின்னு. அப்ப நலன்றது இங்க நலேனன்னு திருத்தியா சொல்ல வேண்டியது. விகல்பேன த்விதீயம் வரும். கக்ரோர் அந்நியதரஸ்யான்னு சூத்திரம் சொல்றது. அதனால நலேனன்னு சொல்றதுக்கு பேர நலம்னு கூட சொல்லலாம் அப்படின்றது. இதுதான் வியாக்கரணம். இது
அவனிஜா என்னோ கேட்கறதுக்கோசம் கை தூக்கினா மாதிரி இருந்தது. சொல்லுமா அவனிஜா. இல்ல ஐடி இல்ல, ஒண்ணும் இல்லை. முடிச்சிடலாமா? தரிசயாமாச சாத்மானம் சமுத்திரஸ்தரிதாம் பதிः சமுத்திரவசனாச்சைவ நலம் சேதுமகாரயத். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.